வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதனால சில ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும், சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படும், சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். இப்போது சமீப காலமாக என்ன நடக்குது அப்படின்னா, பராமரிப்பு பணிகள் செய்யும்போது ஒரு ரயில் ரத்து செய்யப்படாது. அது எப்படி இயக்கப்படும் அப்படின்னா, பாதி வரைக்கும் இயக்கப்பட்டுட்டு அங்கே ஒரு 3-4 மணி நேரம் கழித்து மீண்டும் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு மற்றொரு சிறப்பு ரயிலாக செல்லும். இது எப்படின்னா, ட்ரெயின் இருக்குது ஆனால் இல்லை, அப்படிதான். அந்த வகையில் இன்னைக்கு 5ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு ரயில் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ரயில் சென்று சேர வேண்டிய இடத்துக்கும் போய் சேரும். அது என்ன ட்ரெயின் அப்படின்னா, மத்தியானம் 1 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின். திருச்சியில் இருந்து கரூர், ஈரோடு வழியாக திருப்பூர், கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். மதியானம் 1 மணிக்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் அன்னைக்கு இரவு 8:15 மணிக்கு பாலக்காட்டுக்கு போகும். ஆனால் 5ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த ரயில் வழக்கம் போல் 1 மணிக்கு பாலக்காட்டுக்கு புறப்படும். ஆனால் பாலக்காட்டுக்கு போய் சேருமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த ரயில் 1 மணிக்கு புறப்படக்கூடிய, திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் ஈரோடு வரைக்கும் மட்டும் இயக்கப்படும். அதாவது திருச்சி ஈரோடு ரயிலாக மட்டும் இயக்கப்படும். 1 மணிக்கு கிளம்பி இந்த ரயில் ஈரோடு போயிட்டு அங்கே எல்லா பேசஞ்சரையும் இறக்கி விட்டுட்டு நிறுத்தப்படும். ஏன்னா அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட பராமரிப்பு பணிகள் முடிகிறதுக்கு மாலை ஆயிடும். அப்படிங்கிறதுனால இந்த ரயிலானது மறுபடியும் ஈரோடு பாலக்காடு பயணிகள் ரயிலாக இயங்கும். ஆனால் குறிப்பிட்ட டைம்லாம் கொடுக்கலங்க. ஈரோட்டிலிருந்து இந்த டயத்துக்கு தான் கிளம்பும், பாலக்காட்டுக்கு இந்த டைம் தான் போகும் அப்படின்லாம் கொடுக்கவே இல்லை. எப்போ வேலை முடியுதோ அப்போ தான் இந்த ட்ரெயின் ஈரோட்டிலிருந்து புறப்படும் பாலக்காடு டவுன் நோக்கி. ஏன்னா மறுநாள் காலையில் கிளம்பி வரணும்ல. சரி, இந்த நாட்களில் இன்னைக்கு 7ஆம் தேதியும் பாலக்காட்டிலிருந்து வர ட்ரெயினில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பாலக்காட்டிலிருந்து வர ட்ரெயின் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வந்துடும். திருச்சியிலிருந்து பாலக்காடு போகும்போது மட்டும்தான் இந்த ட்ரெயின் ஈரோடு வரைக்கும் இயக்கப்படும். ஈரோட்டில் இருந்து முன்னறிவிப்பு ஏதும் இல்லாத ஒரு டைம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் கிளம்பும். ஒருவேளை இந்த டயத்தில் உங்களுக்கு லக்கு இருந்ததுன்னா இந்த பயணிகள் ரயிலை பயன்படுத்தி நம்ம திருப்பூருக்கோ கோயம்புத்தூருக்கோ வந்து சேருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இதெல்லாம் 5ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் தான். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.